ஐபிஎல்ல இன்னைக்கு போட்டியில பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மும்பை இந்தியன்ஸ் டீம் சென்னை சேப்பாக் பிச்சில் வச்சு சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மும்பை சென்னை மோதின போட்டியில பாத்தீங்கன்னா மும்பை அணியை குஜிலி மஸ்த் பண்ணி இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். 103 ரன்கள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க சென்னை அணி. ஆனா அதுக்கு அடுத்த போட்டியிலேயே சென்னை சேப்பாக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீம் பாத்தீங்கன்னா சென்னையை குஜிலி மஸ்த் பண்ணினாங்க. என்னதான் இந்த மேட்ச் கையில இருந்த மேட்சா இருந்தாலும் சென்னை அணி பண்ண சின்ன சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக் தான் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட தோக்குறதுக்கும் காரணமா அமைஞ்சது. இந்த தோல்வியில இருந்து சென்னை மீண்டு வருவாங்களா அப்படின்றத இன்னைக்கு ராத்திரி தான் பார்க்கணும். அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்லயே 9வது இடத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் டீம். ஒரு ரிவெஞ்ச் வீக்ல ரிவெஞ்ச் எடுப்பாங்களா சென்னை அணிய அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் டீமும் பாத்தீங்கன்னா கடைசி போட்டியில நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிராக 243 ரன்கள் அப்படின்ற இமாலய டார்கெட்டை கொடுத்தும் பவுலிங்கால கட்டுப்படுத்த முடியாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் அந்த இமாலய இலக்க ஈஸியா ஏதோ வாக்கிங் போற மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய தோல்வியில இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணியும் வெற்றி பாதைக்கு திரும்புமா அப்படின்றத இன்றைய போட்டியில தான் பார்க்க முடியும். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸும் ஒரு மிகப்பெரிய தோல்வியில இருந்து வராங்க, மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஒரு மிகப்பெரிய தோல்வியில இருந்து வராங்க. இந்த ரெண்டு அணிகள் சந்திக்கிறதுல யார் இந்த சீசன்ல தொடர்ந்து கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்றது இன்னைக்கு நைட்டு இதுல ஜெயிக்க போறவங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிச்சிச்சு அப்படின்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் சொல்ல போனா கிட்டத்தட்ட சான்ஸ்லாம் வெளியே போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 6 மேட்சுக்கு 6ம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் ரன் ரேட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஆனா சிஎஸ்கே அப்படி இல்லை, 6க்கு 5 ஜெயிச்சா போதும், ரன் ரேட்டுக்காக வெயிட் பண்ணணும். 6க்கு 6ம் ஜெயிச்சாங்க அப்படின்னா கிளீனா செமிஃபைனல்ஸுக்கு போகலாம், அதாவது பிளே ஆஃப்ஸ்குள்ள போகலாம். இப்ப சென்னை மும்பை இந்த போட்டியில எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் பிளே ஆஃப் சான்ஸ்ல நீடிப்பாங்க. தோக்குற டீம் அவ்வளவுதான், மூட்டை முடிச்ச கட்ட வேண்டியதுதான். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மிக மிக பெரிய டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா கோச் அப்படின்னு சொல்லப்படுற ஃபிளமிங் பாத்தீங்கன்னா அவசரமா முடிவு எடுத்துடுறாரு. போன மேட்ச்ல கூட ஊர்வில் பட்டேல 1 டவுன் இறக்குனாரு. சர்ஃபராஸ் கான் வேணாம் அப்படின்ற முடிவு எடுத்து தான் சர்ஃபராஸ் கானை வெளியே உட்கார வச்சாங்க. ஆனா ஊர்வில் பட்டேல் அவுட் ஆன உடனே, அதாவது 4வது ஓவர்லயே இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணாங்க. என்ன கருமமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தெரியல. ஃபிளமிங்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அவர் பண்ண இந்த பிளண்டர்ல முகேஷ் சௌத்ரியை இழக்க நேரிட்டுச்சு. முகேஷ் சௌத்ரி உள்ள வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டஃபா ஃபைட் பண்ணி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா சர்ஃபராஸ் கானை கொண்டு வந்ததுக்கு பதிலா அந்த 2 டவுன் ஸ்பாட்லயே முகேஷ் சௌத்ரியவே இம்பாக்ட் பிளேயரா இறக்கி இருக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம நைட் வாட்ச்மேன் மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி தட்டி தட்டி முகேஷையே ஆட சொல்லி இருக்கலாம், விக்கெட் போகாம. ருத்ராஜ் ஒரு பக்கம் அடிக்க சொல்லிட்டு முகேஷும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பேட்டிங் ஆடுவாருங்க. நம்ம ருத்ராஜ் ஆடுற டீமுக்காக தான் அவரும் ஆடிக்கிட்டு இருக்காரு. டொமஸ்டிக்ல அந்த டீமுக்காக நிறைய ஆஃப் செஞ்சுரிஸ் கூட பதிவு பண்ணி இருக்காரு முகேஷ். அதனால முகேஷும் ஒரு டீசென்டான பேட்டர் தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை கூட எடுத்திருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதே போல பேட்டிங் ஆர்டரையும் பாத்தீங்கன்னா உழப்பாம கரெக்டா இறக்கி விடணும். பவர் பிளேக்குள்ள விக்கெட் போனா என்னங்க, டெவால்ட் பிரூவிஸ் இறக்கி விட்டு அடி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இல்லைன்னா இன்னிங்ஸை கொஞ்சம் தூரம் கொண்டு போன்னு சொன்னா கூட டெவால்ட் பிரூவிஸால அதையும் பண்ண முடியும், அடிக்கவும் முடியும், இன்னிங்ஸை பில்ட் பண்ணவும் முடியும். அதையும் பண்ண மாட்டாங்க. அதாவது பவர் பிளேக்கு வெளியே தான் டெவால்ட் பிரூவிஸையும் சிவம் டூபேவையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுல ஒரு உறுதியா இருக்காங்க. அது மிக மிக தவறான ஸ்ட்ராட்டஜி. விக்கெட் போச்சு அப்படின்னா நீ போய் இறங்கு, துணிஞ்சு இறக்கி விடுங்க, அவங்களால முடியும். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல நம்பர் 10 வரைக்கும் எல்லாரும் பேட்ஸ்மேன் தாங்க. எல்லாருமே டீசெண்டா பேட்டிங் ஆடக்கூடியவங்க தான். கம்போஜ் வரைக்கும் டீசென்ட் பேட்டர்ஸ் தான். அப்புறம் என்ன பயம்? என்னதான் தத்தி தத்தி ஆடினாலும் 150 கடந்துருவோம். அந்த அளவுக்குலாம் நம்ம பொட்டலாம் ஆகிற டீம்லாம் கிடையாது. கார்த்திக் சர்மாவோட ஸ்பாட்ல மட்டும் பிரசாந்த் வீர ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். அப்படி கார்த்திக் சர்மா ஸ்பாட்ல
பிரசாந்த் வீரை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, சர்ஃபராஸ் கானையாச்சும் கார்த்திக் சர்மாவோட ஸ்பாட்ல ஆட வைக்கலாம். சர்ஃபராஸ் கான், உர்வில் பட்டேல் 2 பேருமே ஒரே டீம்ல ஆட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. 1 டவுன்ல உர்வில் பட்டேலை ஆட வச்சுட்டு நம்ம கார்த்திக் சர்மாவை வெளியே தூக்கிட்டு அந்த ஸ்பாட்ல சர்ஃபராஸ் கானை கூட ஆட வைக்கலாம். அது கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு கொஞ்சம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சர்ஃபராஸ் கான் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல யாருக்கெல்லாம் போட்டாங்கன்னா அவர் பாட்டுக்க ஸ்கூப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்புன்ட்டு பயங்கரமா ஆடுவாரு. அந்த ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிற பேட்டர்ஸ் தான் சிஎஸ்கேல இல்ல. ஆனா சர்ஃபராஸ் கானை ட்ரை பண்ணா சூப்பராகவே ஆடுவாரு. அதை சிஎஸ்கே பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உர்வில் பட்டேல் தான் நம்பர் 3 ஸ்பாட்ல கச்சிதமான ஆளு. அவரால் மிக மிக பெரிய இம்பாக்ட் எல்லாம் கொடுக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஆயுஷ் மாத்ரே எந்த அளவுக்கு அந்த நம்பர் 3ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாரோ அதே அளவுக்கு இம்பாக்டை நம்ம உர்வில் பட்டேலாலையும் கிரியேட் பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு உர்வில் பட்டேல் மட்டும் ஒரு 20 பாலுக்கு மேல நின்னுட்டாரு அப்படின்னா ஸ்கோர் மலமலன்னு ஏறிடும். அதாவது வின்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா சேப்பாக் பிச்சில் 192ன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கோர்லாம் இப்போதைக்கு பத்துமா பத்தாதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் 200+ ரன் அடிச்சாங்க அப்படின்னா இந்த பவுலிங் லைனப்பை வச்சு ஈஸியா டிஃபெண்ட் பண்ணலாம். அதே போல செகண்ட் பேட்டிங் அப்படின்னா 180க்கு உள்ள மும்பையை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா 180 ரன்னுக்கு மேல சிஎஸ்கே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா சேஸ் பண்ணதே கிடையாது. அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சனை டீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சனை உள்ள கொண்டு வந்தா யாரோட ஸ்பாட்ல ஆட வைப்பீங்க? ஏன்னா 4 ஃபாரினர்ஸுமே நம்ம டீம்ல ஃபுல் ஆயிட்டாங்க. டெவால்ட் பிரீவிஸ், ஜேமி ஓவர்டன், நூர் அகமது, அகில் ஹுசைன், இவங்க 4 பேர் தாங்க ஃபாரினர் ஸ்லாட்ல கண்டிப்பா ஆடியே ஆகணும். ஸ்பென்சர் ஜான்சனை உள்ள கொண்டு வரணுமா அப்படின்றது இப்பத்தைக்கு யோசிக்கவே கூடாது. அதாவது ஒருவேளை சரியான பாட்டா பிச்சு ஸ்பின் எடுக்கல அப்படின்னா அகில் ஹுசைனுக்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வரலாம். இப்ப வரைக்கும் அகில் ஹுசைன் மேல கை வைக்கவே கூடாதுங்க. ஏன்னா அகில் ஹுசைன் ஒரு எண்ட்ல பவுலிங் போட்டாரு அப்படின்னா தான் நூர் அகமது சூப்பரா போடுறாரு. அகில் ஹுசைன் இல்ல அப்படின்னா நூர் அகமதுக்கு அவர் நினைக்கிற இடத்துல பந்து விழ மாட்டுது. அதுதாங்க உண்மை. அகில் ஹுசைன் இருந்தாதான் நூர் அகமதும் ஜொலிப்பாரு. அதனால அகில் ஹுசைன் ஆடியே ஆகணும். ஸ்பென்சர் ஜான்சனை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கலாம். ஏன்னா இன்னும் இருக்க 6 மேட்சுக்கு 6 மேட்சும் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாவே பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படியும் டாப் 4ல ஒரு டீம் ஆச்சும் சறுக்கும். அந்த ஒரு டீமோட ஸ்பாட்ல நம்ம இடத்த பிடிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லா போட்டியும் ஜெயிக்கணும். குறிப்பா குஜராத்தை அடிச்சு ஓடணும். அவ்வளவுதாங்க. ஈஸியா பிளே ஆஃப்குள்ள போலாம். ஆனா 6க்கு 6 சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல்ல இன்னைக்கு நடக்க போற போட்டியிலேயே தெரிஞ்சிடும் சிஎஸ்கேவோட நிலைமை என்ன அப்படின்றது. மும்பை இந்தியன்ஸை அடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோப்போட இருக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இருக்க ஹோப்பெல்லாம் விட்டுட்டு புது புது பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். அதாவது ராமகிருஷ்ணா கோஸ் இருக்காரு, சிவம் டூபேவெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு ராமகிருஷ்ணா கோஸை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா தக்க வைக்கலாமா ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்றது இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். சிவம் டூபேவையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்த பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாமலே போயிடும். இப்பவே பார்த்தீங்கன்னா சிவம் டூபே ஸ்பாட்ல ராமகிருஷ்ணா கோஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங்லையும் பெரிய பெரிய 6 அடிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன், சிவம் டூபேவை நம்பி காலத்தை ஓட்டுனது போதும். சிவம் டூபே கிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் மூவ் ஆன் ஆகுங்க. அவருக்கு பேட்ல படவே மாட்டுது. என்னதான் ட்ரை பண்ணாலும் அவரால் முடியல. முக்கி 6 அடிக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றாரு, அவரால் சத்தியமா முடியல. சிங்கிள்ஸும் ரொட்டேட் பண்ண மாட்டுறாரு. மனுஷன் ஓடவே மாட்டுறாரு. 2 ரன் 3 ரன் ஓட வேண்டிய இடத்துல ஒரே ஒரு ரன் மட்டும்தான் ஓடுறாரு. ஃபீல்டிங்லயும் கேட்ச் நிறைய மிஸ் பண்றாரு. சிவம் டூபே இந்த போட்டி தான் இவருக்கான கெடு அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியிலையும் சிவம் டூபேவால ஜொலிக்க முடியல அப்படின்னா சிவம் டூபே கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகுறது தவிர வேற வழியே இல்லைங்க. சிவம் டூபே, டெவால்ட் பிரீவிஸ், ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் இவங்க எல்லாருக்குமே பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா 300 ரன் சிஎஸ்கே தான் அடிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மேட்ச்ல படுமா அப்படின்றது மட்டும்தான் சந்தேகம். டெவால்ட் பிரீவிஸுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இல்லை.
ஒரே ஒரு நாக், அந்த 43 என்னமோ அடிச்சாரு, அதோட சரி. அதுக்கப்புறம் டெவால்ட் பிரீவிஸும் பாத்தீங்கன்னா ஜொலிக்கவே இல்லை, அவருக்கும் பேட்ல படவே மாட்டுது. எல்லாமே, அதாவது நம்ம டீம்ல எல்லாமே இருக்கு, ஆனா யாருமே ஃபார்ம்ல இல்ல. அது ஒண்ணுதான் பிரச்சனை. பேட்டிங் ஆர்டர் செம ஃபயர் ஆன பேட்டிங் ஆர்டர், ஆனா அந்த பேட்டிங் ஆர்டர் ஃபயர் ஆக மாட்டுது. அது மட்டும்தான் பிரச்சனை. நம்ம கேப்டன் ருத்து பாத்தீங்கன்னா போன மேட்சே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஏன்னா போன மேட்ச் அவர் ஆடின நாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க. டெஸ்ட் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு, மயிறு விளையாடுறாருன்ட்டு. ஆனா அடுத்தடுத்த போட்டிகள்ல டெல்லி கேபிட்டல்ஸ் 75 ரன்னுக்கு ஆல் அவுட்டு. சமீபத்தில் ஆர்சிபி ஆடின மேட்ச்ல பாத்தீங்கன்னா 155 தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா ருத்துராஜ் தனியா நின்று போராடி 158 ரன்களை அடிக்கிறதுக்கு உதவியா இருந்தாரு. இந்த 2 போட்டிகளை பார்த்ததுக்கு அப்புறம் ருத்துராஜ் ஆடினது சூப்பரான நாக் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நாளைக்கு நம்ம ருத்துவும் பாத்தீங்கன்னா இதுல இருப்பாரு ரன்னிங்ல. செம்மையான ஒரு பேட்டிங் ஆடினாங்க அப்படின்னாவே போதும், மும்பையை ஈஸியா ஜெயிக்கலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் சான்ஸ்ல நீடிக்கிறாங்களா இல்ல மூட்டை முடிச்ச கட்டுறாங்களா அப்படின்றத.